ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அன்பான முறையில், தூதரே, நான் உன்னை பலவீனமானவராக கருதுகிறேன், தலைவருடைய பொறுப்பை நிறைவேற்ற உம்மால் இயலாது என கருதுகிறேன், எனக்கு எதை விரும்புகிறோனோ அதையே உனக்கு நான் விரும்புகிறேன், நீ இருவருக்கு கூட அமீராகி விடாதீர், அனாதையுடைய பொருளுக்கு பொறுப்பாளி ஆவதையும் ஏற்காதீர் என்று கூறினார்கள். முஸ்லிம். தெளிவுரை: நான் உன்னை போன்று பலவீனமானவனாக இருந்திருந்தால் ஒருபோதும் இருவருக்கு கூட அமீராக இருக்க மாட்டேன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறியதன் கருத்து. அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா, அதிகாரத்தை கேட்டு பெறாதீர், நீ கேட்டு உனக்கு அந்த அதிகாரம் கிடைக்குமானால் உம்மை பதவியிடமே ஒப்படைக்கப்படும், பிறகு அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து உமக்கு உதவியோ வழிகாட்டலோ கிடைக்காது, நீ கேட்காமலேயே உன்னை தலைவராக ஆக்கப்பட்டால் அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து அந்த பதவியில் உனக்கு உதவி செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கூறியதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் அமீராவதற்கு பேராசைப்படுவீர்கள், ஆனால் அதிகாரம் உங்களுடைய கைசேதத்திற்கு காரணமாக ஆகிவிடும். அதிகாரம் என்பது பாலூட்டும் பெண்ணை போன்றது. ஆரம்பத்தில் மிகவும் சுகமாக இருக்கும், பால் மறக்கடிக்கும் போது அதுவே மிகுந்த சிரமமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. தெளிவுரை: அதிகாரம் ஒருவருக்கு கிடைக்கும் போது பாலூட்டும் பெண் குழந்தைக்கு நல்லவளாக ஆவது போல நல்லதாக தெரிகிறது. அதிகாரம் கைவிட்டு போகும்போது பாலை மறக்கடிப்பவள் குழந்தைக்கு வெறுப்பிற்குரியவளாக ஆவது போல அது வெறுப்பிற்குரியதாக ஆகிவிடும் என்பது இந்த ஹதீஸின் கடைசி வாசகத்தின் கருத்தாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பதவியும் பட்டமும் அதிகாரமும் அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதிகள். அதை நாம் நம்முடைய முயற்சியிலே பெறுவது அப்படின்றது நாமே நமக்கு வெட்டக்கூடிய சவக்குழி அப்படின்றத மறக்கக்கூடாது. மக்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தான் அல்லாஹ்வா தேர்ந்தெடுக்கிறதுன்னு அர்த்தம். இவர் விரும்பல, மக்கள் இவருடைய நன்னடத்தையின் காரணமாக இவரு தான் வரணும்னு சொல்றாங்கன்னா அது அவர் விரும்பாம இருக்கக்கூடாது. அல்லாஹ்வா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா விரும்பலாம், தப்பில்லை. இவரா போய் அதற்குண்டான காரியத்தை பண்றது. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்துல தான் வரணும்னு சொல்லி காய் நகர்த்துவான். தனக்குன்னு சொல்லி ரொம்ப நெருக்கமான ஒரு 4 பேரை என்ன செய்வான்னு சொன்னா ஒரு பூதத்தை ஏற்படுத்து, அதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவான். அந்த கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல அந்த 4 பேருமே ஒருமித்த நிலையில 4 பேர் இவருக்கு சாதகமானவராக இருக்கிறதுனால அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இவரை நீங்கள் பொறுப்புதாரியாக ஆக்குங்கள், இவரை தலைவராக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா பொடி பிடிப்பாங்க. மக்களும் சரி, இவ்வளவு பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டிருக்கு, அதுல 4 பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னும் போது டக்குன்னு வேற வழி இல்லாம ஆக்கிட்டாங்கண்டா இவருக்கே வெட்டிக்கிட்டாரு சவக்குழி. காரணம் என்னன்னு சொன்னா பொறுப்புதாரியினுடைய ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அல்லாஹ்விடத்துல பதில் தேவை. ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாஹ் தஆலா நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவருடைய பொறுப்பு எப்படி, அவருடைய செயல்முறைகள் எப்படி, அவருடைய நடத்தைகள் எப்படி அப்படின்றது அல்லாஹ் தஆலா மற்றவர்களை பார்ப்பதை விட இவருக்கு ரொம்ப அதிகமாகவே பார்த்து கொண்டிருப்பான். அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, அது தனக்குத்தானே அப்படின்ற மாதிரி நஷ்டத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது இதுதான். மக்களா பொறுப்பு கொடுக்குறாங்க. மக்கள் எல்லாரும் ஒருமித்த நிலையில அவரை விரும்புறாங்க. நல்ல மனிதர், சாலியான மனிதர், அமைதியானவர், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட அதை கரெக்டா நிறைவேற்றுவாருன்னு சொல்லி மக்களா கொடுக்குறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்கும்னு சொன்னா அவர் கொஞ்சம் பலகீனமானவரா இருக்காருன்னு வச்சுக்கிறேன். கொஞ்சம் வயதானவரா இருப்பார். வயதானவர்னா அப்படியே எல்லா இடத்துலையும் ரொம்ப இதா இருக்கணும் அப்படின்லாம் முடியாது, அவரால் முடியாது. அதுல ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்தை கொடுத்துருவான். ஏன்னா அவன் விரும்பல, மக்கள் விரும்பி கொடுத்துருக்காங்க, அவரால் சரியா செய்ய முடியல. அதுக்காக என்ன செய்ய முடியும்? அதுக்காக அவனை நம்ம குற்றம் பிடிக்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? அவனுக்கு உதவி பண்றான், அவனுக்கு ஒத்தாசை பண்றான். எப்படி பண்றான்? பொதுமக்கள்ல உள்ள அவன் ஒரு நம்பிக்கையான நபர்களை என்ன செய்யறான்னா அவன் மீது சாட்டான், நீ உதவி பண்ண அவருக்கு, நீ அவருக்கு கருணை காட்டு அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர் பேர் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு அவர் தாங்கி பிடிப்பாங்க. இந்த தாங்கி பிடிக்க வைக்கிறது அல்லாஹ் தான், வேற யாருமே கிடையாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி பார்த்துருக்குறோம். இப்போ கொஞ்ச நாள் ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும், ஒருத்தங்க தொழு வருவாங்க. அவங்களுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னு சொன்னா 78 வயசு, இன்ன வரைக்கும் செயலாளராக இருக்கிறாங்க பள்ளியில. நான் எவ்வளோ வேண்டாம் வேண்டான்னு சொல்றேன் சார், ஆனா என்னையே தான் அவங்க வைக்கிறாங்க. அவர் சொல்லும் போதே ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சொன்னேன், ஹாஜியார் நீங்களா வேணான்னு சொல்லாதீங்க,
கடைசி வரைக்கும். ஆனா மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, மக்கள் நான் என்னால சமயங்கள்ல போகவே முடியறதில்ல, என்னால செயல்முறைப்படுத்த முடியறதில்ல. ஆனாலும் சில பேர் எனக்கு கொஞ்சம் பக்கபலமா இருக்கிறாங்க, அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறாருன்னு ஒரு சில பேரால சொல்றாரு. சொல்லும் போது அப்ப நான் சொன்னேன், இது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய உதவி. அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கருணை காட்டி இருக்கிறான். பொதுமக்கள் திரும்ப திரும்ப உங்களை வைக்கிறாங்கன்னு சொன்னா உங்க மேல உள்ள அலாதி பிரியத்தினாலதான் பொதுமக்கள் வைக்கிறாங்க. நீங்க அதை வேண்டான்னு என்ன செய்ய வேண்டாம், காலால மிதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது அதனை அவர் என்ன செய்யறாரு புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, நான் மௌத்து வரைக்கும் இன்ஷால்லா நான் இருப்பேன் ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்களை நம்ம சொல்லும் போது அதை ஏற்றுக்கொண்டார். இப்படி அல்லாஹுடைய உதவி அவர் விரும்பாம பதவி அவருக்கு வைக்கும் போது விரும்பாம அவருக்கு பதவி வாய்க்கும் போது அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்றான். சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அமையப்பட்ட அந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களின் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக. ரப்புல் ஆலமீன் கசப்புணர்வுகள் இல்லாத நல்ல ஒரு தன்மையோடு எல்லோரும் ஒருமித்து சங்கமித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.